குட் மார்னிங் எவ்ரிவன். நம்ம இப்போ தீம்ஸ் வைஸ் சிவில் சர்வீஸ் டிவைக்கு வித் கான்செப்டோட கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கரண்டா பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் கவுண்டிங், அதாவது அப்பியரன்ஸ் நம்பர்ஸ். ஓகே, இது ரிலேட்டடா பிவைக்கு கொஸ்டின் பார்க்கலாம். பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுக்கு வந்து கொஞ்சம் மேஜரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. A device can read 100 digit in 1 minute. 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 digit வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வித் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு போயிட்டு இருக்கும். த டிவைஸ் இஸ் ஸ்டாப்டு ஆஃப்டர் ரன்னிங். இந்த டிவைஸ் வந்து எப்போ ஸ்டாப் பண்றோம்னா ரன்னிங்ல இருந்து ஃபார் ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இட் இஸ் ஃபவுண்ட் தட் லாஸ்ட் நம்பர் இட் வாஸ் ரைட்டிங். லாஸ்ட் நம்பர் ரைட் ஆகிட்டு இருக்கும்போது இஸ் இன்கம்ப்ளீட் தென் இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைன் பண்ண சொல்றாங்க. அதாவது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, டிவைஸ் ஈக்குவல் டு அதாவது 100 டிஜிட் பர் மினிட். 100 டிஜிட் நம்ம என்ன சொல்லிடலாம், பர் மினிட்னு சொல்லிடலாமா, மினிட்டுக்கு ரைட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஆனா ரைட்டிங் ஸ்டார்டிங் வித் பாத்தீங்கன்னா இந்த டிஜிட் என்ன சொல்லலாம், ஸ்டார்ட்ஸ் வித் என்ன சொல்றாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்றாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், 1 2 3 4 அடுத்து 5 அண்ட் 6 7 8 அப்படியே எக்ஸெட்ரா இன்ஃபினிட் வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒர்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ் இஸ் ஒர்க்கிங் நம்ம எவ்வளவு சொல்றாங்க, ஒர்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு, ஹாஃப் அன் ஹவர்ஸ், அதாவது 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்ல டோட்டல் வேர்ட்ஸ் வந்து ரைட்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம், டோட்டல் டிஜிட்ஸ் ரைட் என்ன நம்ம என்ன சொல்லலாம், 30 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 30 இன்ட்டு 100. 30 ஈக்குவல் டு 100 ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லிடலாம், 3000 சொல்லிடலாம். 3000 டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம கொடுத்தது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸா. நேச்சுரல் நம்பர்ஸ் போது அப்போ ஹாஃப் அன் ஹவர்ல 300 டிஜிட் இருக்குன்னா அப்போ எத்தனை நம்பர்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட் என்ன சொல்லிடலாம், 1 to 9 சொல்லிடலாம். அதாவது 9 நம்பர்ஸ் ஈச் 1 டிஜிட்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வந்துடலாம், 9 டிஜிட் வந்துடும். அடுத்து 2 டிஜிட் நம்பர், இது என்ன சொல்லிடும், 10ல இருந்து 99 சொல்லுவோம். 90 நம்பர்ஸ் ஒவ்வொரு டிஜிட்டுமே 2 டிஜிட் இருக்குன்னா நமக்கு என்ன வந்துடலாம், 118 வந்துடும். அடுத்து 3 டிஜிட் நம்பர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், 100ல இருந்து 2 நமக்கு 999 இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரலாம், மொத்தம் 900 டிஜிட் இருக்கும் இன்ட்டு ஒவ்வொன்றுமே 3 டிஜிட் நம்பர். அப்போ எவ்வளோ வரும், 2700 வந்துடும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரலாம், 9 8 8 2. அப்போ ரிமைனிங் டிஜிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் டிஜிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம், அப்போ 300ல இருந்து -2889 சொல்லியிருப்போம். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன வரலாம், 111. ஆனால் ஆஃப்டர் எல்லா டிஜிட்டுமே நமக்கு என்னவா இருக்கலாம், 4 டிஜிட் நம்பராக இருக்கும். அப்போ 4 டிஜிட் நம்பராக இருக்குன்னா என்ன பண்ணலாம், 4 டிஜிட் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் அதாவது ஆஃப்டர் 999 ஆஃப்டர் 999 4 டிஜிட் நம்பர், ஹேவ் 4 டிஜிட் நம்பர்னு எடுத்துக்கலாம். நம்பர்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணிடலாம், அப்போ இதில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும்னா நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரலாம், அப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 10ல் எத்தனை 4 வேணா, 2 4s இருக்கு. 3 ஆயிரம். 31ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 4s இருக்கும். அப்போ நமக்கு ரிமைண்டர் ஈக்குவல் டு என்ன வந்துடலாம், 28 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3ன்னு வந்திருக்கும். அப்போ நமக்கு என்ன வரலாம்னு பார்த்தீங்கன்னா 27 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அதாவது நம்ம என்ன சொல்லிடலாம்னா இதுக்கு அதாவது நமக்கு எப்படி சொல்லலாம், 27 இன்ட்டு 4ன்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன வரலாம், 8. அடுத்து பேலன்ஸ் 2 8ன்னா 10ன்னு இருக்கும். 108ன்னு முடியும். 108ன்றது நமக்கு டிஜிட் எதில் முடியுன்றதை பாருங்க. அதாவது 108 ஈக்குவல் டு 8 டிஜிட். அப்போ கண்டிப்பாக 108ன்னா நமக்கு எதில் முடியுது, 108ன்னா ஆல்ரெடி நம்ம எதுலையும் பார்த்துருக்கோம்,
டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 288ன்னு பார்த்துருக்குமா. ஸோ அப்போ இது எப்படி போடலாம், இதில் பொறுத்த வரைக்கும் 2889 நாட் 8 7 9 9 2ன்னு சொல்லிட்டேன். இந்த டிஜிட் ஈக்குவல் என்ன சொல்லலாம், 2997. அடுத்து என்ன வந்துடலாம், இந்த நம்பர் நமக்கு என்ன வந்துடும் 27. அந்த நம்பர் என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அது இதில் 108 டிஜிட்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 2 அதாவது இதை இப்படி எடுத்துக்க வேண்டாம், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி. 2997 டிஜிட் நமக்கு என்ன வரும், நமக்கு 9th டிஜிட் போது லாஸ்ட், அதாவது நமக்கு 999 ஒன்லையும் ஆட் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு எவ்வளோதான் 999, இதோட ஒரு 27 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 6ன்னு வரும், பேலன்ஸ் 1, இங்கே 2 அப்படின்னா 107. அப்போ நமக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1000 இல்லைன்னா 6th டிஜிட்னு வச்சுக்கோங்க, இது 6, அதாவது நம்பர் ஈக்குவல் டு 26th லாஸ்ட் டிஜிட். அடுத்த நம்பர் நமக்கு என்னவா இருக்கலாம், 1027 இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம், இது 2998 2999 3000. அப்போ நமக்கு இது எந்த நம்பராக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிஜிட் 1ஆ இருக்கலாம், 0 இருக்கலாம், 2ஆ இருக்கும். அடுத்த டிஜிட் 301, அதாவது 3001ன்னா 7ஆ இருக்கும். இன்கம்ப்ளீட் நம்பர்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கொஸ்டின் கேட்டது என்ன கேட்டிருக்காங்க, இன்கம்ப்ளீட் நம்பர். இன்கம்ப்ளீட்டு அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நம்பர் ஈக்குவல் டு 1027. ஆன்சர் இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் இருக்கு, 1027 நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிவில் சர்வீஸ்ல இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 25 வரையும் கேட்ட கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம், எப்படி கேட்டிருக்கான்னு சொல்லி பாருங்க. அதாவது ஹவு many 2 digit numbers ஆர் divisible by 13. அதாவது 2 digit நம்பர் சொல்றாங்க. அதாவது நம்ம என்ன சொல்ல வராங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 digit நம்பர், 2 digit நம்பர்ஸ்னு சொல்றோம். இது எங்கேருந்து வரும், அதாவது நமக்கு 10ல இருந்து 99 வரையும் டோட்டலா 90 நம்பர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிவிசிபிள் பை 13. அப்ப டிவிசிபிள் பை 13 நமக்கு என்ன சொல்லலாம், அந்த நம்பர் எல்லாம் 13ஓட மல்டிபிள்ஸா இருக்கலாம். அதாவது நம்ம ஆன்சர் என்ன, 13 வரும், 26, 39, 52, 65 அண்டு 78 அண்டு 91. அப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7, மொத்தம் 7 நம்பர்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதுல பாத்தீங்கன்னா 7 நம்பர்ஸ். அப்போ ஆன்சர் இருக்கா பாருங்க, இருக்கு. ஆப்ஷன் ஈக்குவல் டு பி ஆப்ஷன் 7. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் போலாமா. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்ற பாருங்க, ஹவு many 3 digit numbers 3 digit ஆர் தேர் விச் ஆர் divisible by 7ன்னு சொல்றாங்க. 3 digit நம்பர் எதுல இருந்து இருக்கும், அதாவது நமக்கு 3 digit 100ல இருந்து 999 வரை இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராப்ளம் உடைய கொஸ்டின். இதுல டேர்ம் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போற, டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. டிஎன்னா எத்தனாவது டேர்ம்னு பார்க்க போறோம், ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், டி ஈக்குவல் டு டிஃபரன்ஸ், என் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ அப்போ எப்படி ஆன்சர் போடலாம், இதுல பொறுத்த வரைக்கும் அதாவது நமக்கு என்ன சொல்லிடும், 100ல இருந்து 999 வரையும் ஃபர்ஸ்ட் 9ஆல டிவிசிபிள் ஆக நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கலாம், அதாவது 99 டிவிசிபிள் ஆச்சுன்னா அதுல இருந்து நீங்க 9 ஆட் பண்ணீங்கன்னா அப்போ நமக்கு 108. அப்போ 108 தான் ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் ஆகிற நம்பர், அப் டு 999 வரையும் போட்டுக்கலாம். அப்போ இதுல இருந்து பார்க்கும்போது நான் எப்படி எடுத்துக்கலாம், ஏ ஈக்குவல் டு 108, டி ஈக்குவல் டு 9, என்ன தான் நம்ம ஃபைன் பண்ணணும், அதே டிஎன் ஈக்குவல் டு 999. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ டிஎன் ஈக்குவல் டு 999, ஏ என்ன நமக்கு 108 பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு நம்ம என்ன சொல்லலாம், 9 சொல்லிடலாம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், 108 இந்த பக்கம் லெஸ் பண்ணிக்கலாமா, 999 மைனஸ் 108 ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்ட்டு 9 சொல்லிடுவோம்.
லெஸ் பண்ணால் நமக்கு என்ன வரலாம், 9ல் 1 போயிடும் 1, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8. அப்போ ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு 9 இருக்கும். அப்போ n மைனஸ் 1 ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிடலாம், 891 டிவைட் பை 9 போட்டுரும். அப்போ நம்ம 9ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரலாம், ஸோ இப்போ ஆன்சர் 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 89ல் வந்து பார்த்தோன்னா 9 இருக்குமா, 89ல் 9 இன்ட்டு 9 81 இருக்கும், மீதி பேலன்ஸ் 81 99 ஆயிரும். 99 ஈக்குவல் டு n மைனஸ் 1. அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கலாம், 100ஆக இருக்கும். இந்த 1 இந்த சைடு ஆகும்போது மல்டிப்ளை ஆயிரும், நமக்கு 100 டிஜிட் இருக்கும். அப்போ 100 டிஜிட்ஸ் தான் நமக்கு என்னவா இருக்கலாம், அந்த 3 டிஜிட் நம்பர்ல 100 டிஜிட் வந்து 9ஓட டிவிசிபிலிட்டியாக இருக்கும். நோட் பண்ணிக்கலாமா, ஆன்சர் ஈக்குவல் டு டி ஆப்ஷன். ஓகேங்களா, அப்போ டி ஆப்ஷன் நமக்கு 100 டிஜிட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்தும் அதே தான், நம்ம டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்கு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 300 to 600 விச் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 7ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக நமக்கு 7ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, எக்ஸாக்டாக நமக்கு 7ஆல், அதாவது நம்பர்ஸ் பிட்வீன் என்ன நம்பர் சொல்கிறாங்க, நம்பர்ஸ் பிட்வீன் 300 to 600 ஓகே டிவிசிபிள் பை 7. பை 7. இப்போ ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் ஆகிற நம்பர் என்னன்னு பார்க்கணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, 300லேருந்து எடுத்துக்கோங்க. 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரலாம், 7ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4, பேலன்ஸ் 2. 20 என்ன 7ஆல் அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரலாம், இதில் 2ன்னு இருக்கும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்கும், அப்போ 1ன்னு வந்துடும். அப்போ நமக்கு 301 ஈக்குவல் டு நமக்கு எதோட டிவிசிபிலிட்டியாக இருக்கலாம், 301. அப்போ 301ன்றது ஃபர்ஸ்ட் நம்பர் 7ஓட டிவிசிபிலிட்டியில். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர், அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னவா இருக்கலாம், நம்ம 600 எடுத்துக்க போகிறோம். 600 நம்ம என்ன பண்ண போகிறோம், 7ஆல் டிவைட் பண்ணி போகிறோம். 7ஆல் டிவைட் பண்ணாமல் நமக்கு இதில் என்ன வரலாம், 56ன்னு போடும்போது நமக்கு 8ன்னு வந்திருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40ல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 வரும். பேலன்ஸ் ரிமைண்டர் 5. ரிமைண்டர் 5ன்னா நமக்கு என்ன இருக்கலாம், 595 இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அப்போது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 301, அது 300க்கு அடுத்தது நமக்கு 7ஓட டிவிசிபிலிட்டி ஆகிற நம்பர் 301. அப்போ ஏ ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், 301ன்னு எடுத்துக்கலாம். அதே லாஸ்ட் நம்பர் டிஎன்னு எடுத்துக்கலாம். இது என்ன சொல்லிடலாம், 595ன்னு சொல்லிடலாம். என்ன தான் நமக்கு ஃபைன் பண்ணணும், ஆனால் டி ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிடலாம், டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 7. இதுலையும் எத்தனை நம்பர்ஸ் தான் கேட்குறாங்க, அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம், டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு சொல்லிடலாம். அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க, இது 9 அதாவது 595 301 n மைனஸ் 1 இன்ட்டு 7. 301 இதுலேருந்து லெஸ் பண்ணலாமா, 595லேருந்து 301 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 4ன்னு வந்துடும், 9 வந்துடும், 294. 294 ஈக்குவல் டு n மைனஸ் 1, இங்கே 7 வந்துடும். 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரலாம், 28ல் 4 இருக்குது, அடுத்துன்னா 42, n மைனஸ் 1. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரலாம், n ஈக்குவல் டு 43ன்னு இருக்கும். அப்போ டோட்டலாக நமக்கு 43 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 43. நோட் பண்ணிக்கலாமா. இது வந்து தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றது பாருங்க. ஹவு மெனி டைம்ஸ் கேன் யூ டிவைடட் பை 10 ஃப்ரம் 100 சொல்கிறாங்க. 100லேருந்து 10 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம் டிவைட் ஆகுது, அப்போது நம்ம இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் நமக்கு 10 டைம்ஸ். ஓகேவா, ஹவு மெனி டைம்ஸ் டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு 10 வந்திருக்கும், ஆனால் ஒரு டைம் தான் டிவைட் ஆகுது. 10ஆல் டிவைட் பண்ண 1 டைம்ஸ். அதுக்கப்புறம் 10ஆல் 1 டைம் தான் டிவைட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் டிவைட் பண்ணோம்னா முடியாது. 100ன்னு பார்த்துட்டா 10ஆல் டிவைட் பண்ண 1 டைம் தான். அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம், 1 டைம். அடுத்து 10ஆல் டிவைட் பண்ணலாம், ஆனால் இது 100லேருந்து பண்ணுறதில்ல, 10லேருந்து பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ நமக்கு 1 டைம். அப்போ ஆன்சர் எப்படி சொல்லலாம், அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 1 டைம் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதே போல் ஒரு கொஸ்டின் சப்ராக்ஷன் கொடுத்துருக்கேன், அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின்லேயே பாருங்க, இந்த கொஸ்டினில் 6 கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி டைம்ஸ் கேன் யூ சப்ராக்ட் 10 ஃப்ரம் 100ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் வந்து 6 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன வரலாம், 100லேருந்து -10 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்துடும், 19 வந்துடும். அடுத்து 10 லெஸ் பண்ண முடியாது, ஆனால் 100லேருந்து எத்தனை டைம் தான் லெஸ் பண்ண முடியும், ஒரு டைம் தான் லெஸ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அப்போ இதோட ஆன்சரை நம்ம என்ன சொல்லலாம், 1 எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கும் எந்த பார்த்துச்சுன்னா 1 டைம்ஸ்.
ஓகே, அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டின் இதுல ஹவு many நம்பர்ஸ் பிட்வீன் 400 to 500, அதாவது 400ல இருந்து 500 பார்க்குறோம். இது எக்ஸாக்டா டிவிசிபிள் பை என்ன இருக்கலாம்? எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12 அடுத்து 20. ஓகே, அப்போ எல்சிஎம் என்ன சொல்லலாம்? எல்சிஎம் ஆஃப் 12, 15 and 20 ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? 60 சொல்லிடும். ஓகே, அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 60. அப்போ 60யோட மல்டிபிள்ஸ்ல என்னென்ன வரலாம்? அப்போ 60யோட மல்டிபிள்ஸ் போது நமக்கு என்ன சொல்லிடும்? நார்மலா நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்னவெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 இருக்கலாம், 120, 180, 240, 300, அடுத்து 360 வந்திருக்கும், அடுத்து 420 வந்திருக்கும், அடுத்து 418 வந்திருக்கலாம், அடுத்து என்ன வந்திருக்கும்? 60 எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், 480, அடுத்து 514 வந்திருக்கும், 600 வந்துடும். ஆனால் நமக்கு இதில் 400 to 500 பிட்வீனுக்குள்ள என்ன தான் இருக்கு? நம்ம 400லேருந்து 500 பிட்வீனுக்குள்ள நமக்கு என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 420 ஒரு நம்பர், 418 ஒரு நம்பர். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்? 2 ஆப்ஷன் நோட் பண்ணிக்கலாமா? இதோட ஆன்சர் ஈக்குவல் டு, அதாவது நமக்கு 420 ஒரு நம்பர் இருக்கலாம், 418 ஒரு நம்பர் இருக்கும். நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. 6 கொஸ்டின் கம்ப்ளீட்டாச்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் நமக்கு என்ன சொல்றான்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. இந்த கொஸ்டின் வந்து இந்த நம்பர் 3 டிஜிட் நம்பர்ஸ், 3 டிஜிட் நம்பர்ஸ் என்ன சொல்ல வராங்க? 999 இருந்து 100ல இருந்து 999. ஓகேவா? ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதாவது நமக்கு இதுல பொறுத்த வரைக்கும் 999ல இருந்து 99 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா 99 தான் முன்னாடி இருக்கு, அப்போ 900 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 900 நம்பர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கலாம்? 2ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர் எத்தனைன்னு பாருங்க. டிவிசிபிள் பை 2. 900 நம்பர்ஸ்ல டிவைடட் பை 2ன்னு போட்டோமா 450 சொல்லலாம். அதாவது 450 நம்பர்ஸ் எதுன்னு சொல்லியிருக்கலாம்? டிவிசிபிள் பை 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 900 டிவைடட் பை 4ன்னு போட்டோமா நமக்கு ஆன்சர் என்ன வந்துடலாம்? அதாவது இதுல பாத்தீங்கன்னா 4 ஈக்குவல் டு இங்க 2, அடுத்து 10ல ஒரு 2, பேலன்ஸ் 20 என்ன 25. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? டிவிசிபிள் பை 4. டிவிசிபிள் பை 4. ஆனா கொஸ்டின் என்னங்கன்னா அந்த நம்பர் 4ஆல 2ஆல டிவிசிபிள் ஆகணும், ஆனா 4ஆல டிவிசிபிள் ஆகக்கூடாது. அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லலாம்? அப்போ நமக்கு நம்பர்ஸ் ஈக்குவல் டு, அதாவது தீஸ் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 450ல இருந்து 225 லெஸ் பண்ணிட்டோமா என்னோட ஆன்சர் ஈக்குவல் டு 225. அப்போ ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஆப்ஷன் இருக்கு, ஆன்சர் ஈக்குவல் டு 225. அடுத்த கொஸ்டின் போலாமா? 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் போகும்போது நமக்கு என்ன சொல்றாங்க? கவுண்ட் த நம்பர் 7% இன் 2 டிஜிட் நம்பர்ஸ். ஓகே, 2 டிஜிட் நம்பர்ல 2 டிஜிட் நம்பர்ஸ் appeared by 7. அப்ப என்ன சொல்லலாம்? 7 ஒரு நம்பர், 17, 27, 37, 47, 57, 67, 77, 87, 97. நெக்ஸ்ட் என்ன இருக்கலாம்? 70, 71, 72, 73, 74, அடுத்து என்ன? 75, 76, 77. ஓகேவா? 77 ஆல்ரெடி எடுத்துட்டோம். 78, 79. டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? கவுண்ட் பண்ணிடலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. மொத்தம் 19 நம்பர்ஸ். 19 நம்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர்ல 7 அப்பியர் ஆனது. சரி, ஓகே. ஆன்சர் நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஈக்குவல் டு 19. ஓகேங்களா? இதோட செகண்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆச்சு. ஜஸ்ட் இது வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ரிலேட்டடா நமக்கு எல்சிஎம் கெட்ஸ்ல கேட்கலாம், டிவிசிபிள் ரூல்ல கேட்கலாம், டிஜிட் அப்பியரிங்ஸ்ல கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்க எழுதிடலாம். ஓகேவா? சார் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஜிட் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்கலாம்னா கோடிங் இந்த டிகோடிங் ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கலாம். சரி, ஓகேவா? தேங்க்யூ.